சோத்தத்தான் திங்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா வாங்கடா இங்க தைரியம் இருந்தா அப்படின்னாரு. நல்ல வேலை அவங்க போகல, இல்லைன்னா ஒரு பெரிய ரகளையே நடந்திருக்கும். இன்னைக்கு சேகர் பாபு மேலையும் டிஎம்கே மேலையும் மக்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குங்கிறது நீங்க பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். கன்னியாகுமரியில பக்தர்கள் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள முழக்கமிட்டனர். அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் பக்தர்களை ஒருமையில் பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? திமுக அமைச்சர்களுக்கு எப்பவுமே கண்ணியம் இருக்காது, அவங்ககிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. தாழ்மையான ஒரு நடத்தை இருக்காது, பணிவு இருக்காதுங்கிறது தெரியும். அராஜகம், திமிரு, ஆணவம், இது எல்லாமே அவங்களுடைய இலக்கணமா இருக்கும். இதுல சேகர் பாபு குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, அவர் போற இடங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு வம்பு பண்ணிட்டு தான் வராரு. திருச்செந்தூர்ல இதுக்கு முன்னால 2-3 முறை பக்தர்களோட சண்டை ஆயிட்டு இருக்கு அவருக்கு. நீங்கெல்லாம் திருப்பதிக்கு போனீங்கன்னா 24 மணி நேரம் கியூல நிக்கிறீங்க, இங்க 2 மணி நேரம் கியூல நிக்க முடியாதான்னு பக்தர்களையே திருப்பி கேட்கிற அளவுக்கு அவருக்கு இருந்தது. அதே மாதிரி தமிழிசை பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிருந்த போது, அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு, தமிழிசையே கூட ஒரு பெண்மணி நம்மளை விட வயசுல பெரியவங்கிறத கூட பார்க்காம ஒரு ஒருமையில அவர் பேசியிருக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. இதெல்லாமே அவருடைய பிராண்ட், அதாவது சேகர் பாபு பிராண்ட் அப்படின்னா அந்த வட சென்னை மொழி தான் எல்லா இடத்தையும் பேசுவேங்கிற மாதிரி. அதாவது ஒரு ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க அந்த பதவிக்கு அழகு சேர்க்கணும், அந்த பதவிக்கு இருக்கிற மாண்பு, அந்த மரபுகளை காப்பாற்றணும், கண்ணியத்தை காப்பாற்றணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னும் ஸ்ட்ரீட் ரவுடி மாதிரி தான், தெரு ரவுடி மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ட்டு சேகர் பாபு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அவங்களுடைய பொதுவெளியில அவங்களுடைய நடத்தை, மொழி, உடல் மொழி, இது எல்லாமே, உடல் மொழி கூட ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணியத்தோட இருக்கணும். ஆனா இதெல்லாம் நம்ம டிஎம்கே காரங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா முதல்வரே முதல்வர், துணை முதல்வரே அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. பிரதம மந்திரி எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, ஆர்.என். ரவியா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க நீங்க பாத்திருக்கீங்க. செருப்படி வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொன்னாரு உதயநிதி. என்ன சொன்னாரு? நீங்க போயிட்டு தமிழ்நாட்டுல தேர்தல்ல நில்லுங்க, செருப்படி வாங்கிக்குவீங்க அப்படின்னாரு ஆர்.என். ரவிய. ஓகே, இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசுவதை அவர்களுடைய வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஒண்ணு எனக்கு புதுசா தெரியல. ஆனா அவங்க என்ன கோஷம் போட்டாங்க? வீர சாவர்கருக்கு ஜெய் அப்படின்னாங்க, பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னாங்க. பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னா தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிறது தான். தாய் மண்ணையே நம்ம ஒரு இறை சக்தியாக நினைத்து வழிபடுகிறோம், நம்மளுடைய பாரம்பரியம் அது. இஸ்லாமியர்களுக்கு அது கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு மதம் தான் முக்கியம், கிறிஸ்தவர்களுக்கு மதம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் தாய்மண். தாய்மண் அப்படிங்கிறதே கிடையாது அவங்களுக்கு. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம பிறந்த பூமி, நம்மளுடைய மொழி, இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு பயங்கரமான அபிமானம் உண்டு. அதனால பாரத மாதா கி ஜெயின்னு சொன்னா எனக்கு எரிச்சல் வந்துச்சு. ஏன் எரிச்சல் வரும் உங்களுக்கு? காரணம் நீங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள், இவங்க தான் பிரிவினை பேசுறாங்க. நீங்க பாரத் மாதா கி ஜெய்ங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமான சமாச்சாரம். அதாவது பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும், உண்மையான இந்திய குடிமகனுக்கும், யாரு உண்மையான இந்திய குடிமகன் அப்படின்னு அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல. இது நம்ம நேயர்கள் புரிந்து கொள்ளட்டும். உண்மையான ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது உணர்வு பூர்வமான கோஷம், பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது. உங்களுக்கு தேசிய கீதம் பாட முடியாது, ஒரு தமிழ்தாய் வாழ்த்து கூட ஒழுங்கா பாட முடியாது. இப்போதான் எங்க சார் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது? அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் முந்தையெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சு? தமிழ்தாய் வாழ்த்து சரியா பாடல அப்படின்னுட்டு தூர்தர்ஷன் நிகழ்ச்சியில ஆர்.என். ரவி கலந்துகிட்ட அந்த சமாச்சாரத்துல இவங்க ரொம்ப பெரிய விஷயமா பண்ணினாங்க.
அதை தொடர்ந்து ஒரே மாசத்துல என்னாச்சு, உதயநிதி கலந்துகிட்ட நிகழ்ச்சியிலையும் தமிழ்தாய் வாழ்த்து ஒழுங்கா பாட தெரியல. அதுக்கப்புறமா முதல்வருடைய நிகழ்ச்சியில கேன்சலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கடந்த 2 வருஷங்களாக தமிழ்தாய் வாழ்த்த கூட இவங்க ஒழுங்கா பாடுறது இல்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்த கூட சரியாக பாட தெரிந்த பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட தமிழ் பாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாரத தேசத்துக்கு மேல இவங்களுக்கு என்ன பாசம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. 60-70 வருஷமாக பிரிவினைவாதம் தான். சுதந்திரத்திற்கு முன்னாலேயே அவர்களுக்கு பிரிவினைவாதம் இருந்தது. எப்படி இருந்தது? சுதந்திரமே வேண்டாம், தமிழ்நாடு நீங்க வந்து இதுல இருந்து, இங்கிலாந்துல இருந்து எங்களை ஆண்டு கொண்டிருங்கள் அப்படின்னு யார் சொன்னாங்க? இவர்களுடைய கொள்கை சிற்பி ராமசாமி நாயக்கர் அப்படிதான் அவங்களுக்கு கடிதம் எழுதினாங்க. விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதுறாரு, நாங்க வந்து சுதந்திரம் வாங்க விரும்பல அப்படின்னுட்டு. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க வேற என்ன சார் எதிர்பார்க்க முடியும்? அந்த அந்த இதுல அந்த வளர்ப்புல வந்தவர் தானே சேகர் பாபு. அதனால சேகர் பாபுக்கு கோபம் வருது நிச்சயம், அது இயல்புதான். ஆனா ஒரு அமைச்சர் ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு கோவில் கோவிலா சுத்துறாரு. ஒரு தகாத வார்த்தை அங்க பேசலாமா? அவங்க என்ன தகாத வார்த்தையா பேசிட்டாங்க? நீங்க சோத்தைத்தான் திங்குறீங்களா அப்படின்னு சொன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லையா? அது அதாவது இன்னொரு மனிதனை அதுவெல்லாம் விடுங்க, வன் சொல்லா இல்லையா அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட். அமைச்சருக்கு மட்டும்தான். அப்புறம் வெளியில வந்துட்டு அவரு நெல்லையில ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அங்கு நடந்தது இதுதான், அங்க வந்திருக்கிறவங்களை வந்து பிரிவினைவாதம் பேசக்கூடாது, தவறான சொற்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்ட்டு நிறைய அட்வைஸ். அந்த அட்வைஸ் எல்லாம் இவருக்கு வேண்டாமா? இவர் தானே வன்சொல் பயன்படுத்தியது, இவர் தானே தவறான வார்த்தை பிரயோகம் பண்ணது, இவருக்கு தானே கோபம் வந்துச்சு. இறைவனுடைய சந்நிதியில உங்களுக்கு எதிர் சார் அவ்வளவு கோபம் வருது? அவரும் பாவம் கோவில் கோவிலா போறாரு, அவருக்கு குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்குது, கோவில் கோவிலா போறாரு, கும்பிடுறாரு. நம்ம அதெல்லாம் நம்ம குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து சனாதனிகள் வந்து என்னைக்குமே அடுத்தவங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் அதை செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு வந்து இந்து மத நம்பிக்கைன்னா கேவலம், இழிவா பேச முடியும், கொச்சைப்படுத்தி பேச முடியும். நாம அதெல்லாம் பேச மாட்டோம். அதனால சேகர் பாபுவுடைய அந்த இறை நம்பிக்கையை நாங்க மதிக்கிறோம், கொண்டாடுறோம். ஆனா இந்த இறை நம்பிக்கை அவருக்கு இன்னும் அந்த நற்பண்புகளை கொடுக்கவில்லையே, அவரை மெல்லோடவும் பண்ணலையே, அவருடைய அணுகுமுறையிலையும் பேச்சுவார்த்தையிலையும் உடல் மொழியிலையும் ஒரு ஒரு கண்ணியத்தை கொண்டு வரவில்லையே அப்படிங்கறதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கூடவே சண்டைக்கே போயிட்டார் அவரு. அதாவது சோத்தை திங்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா, சோத்தைத்தான் திங்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா, வாங்கடா இங்க தைரியம் இருந்தா அப்படின்னாரு. நல்ல வேலை அவங்க போகல. அதுக்குள்ள வந்து காவலர்கள் துறையினர் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி இழுத்துட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய ரகளையே நடந்திருக்கும். இன்னைக்கு சேகர் பாபு மேலையும் டிஎம்கே மேலையும் மக்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குங்கிறது நீங்க பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து காரணம் இல்லாம கிடையாது. சேகர் பாபு மேல ஏன் வெறுப்பு இருக்கு அப்படின்னா, அறநிலையத்துறை அமைச்சரா இருந்துட்டு அவருடைய வேலையை அவர் ஒழுங்காக செய்யல, இந்துக்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறாரு. திருப்பரங்குன்றத்துல என்ன பாத்தீங்க? எவ்வளவோ கோவில்கள்ல கொள்ளையடிக்கிறீங்க. அந்த கோவில் வருமானத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இன்னோவா கிறிஸ்டா கார்ல போறீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் வசதிகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யாரோ தகுதி இல்லாதவர்கள். அறநிலையத்துறையிலேயே வந்து எல்லாமே கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் தான். அதாவது இந்து பெயர்களில் நடமாடும் கிறிஸ்தவர்கள் தான் அறநிலையத்துறையில அதிகம். கோவில் வருமானத்தை எடுத்துக்கிட்டு இவங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர பக்தர்களுக்கோ கோவில் வசதிகளுக்கோ ஒண்ணுமே பண்றது கிடையாது. அப்போ கோபம் வராம என்ன பண்ணும்? திருப்பரங்குன்றத்துல இந்துக்களுடைய மத உரிமைக்காக போராட வேண்டிய அறநிலையத்துறை என்ன பண்ணிச்சு? இந்து வழிபாட்டு உரிமைக்கு எதிராக அவங்களே வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஒரு நீதிபதி 2 நீதிபதி அமர்வு 2 பேரும் சொன்ன தீர்ப்பை கூட அவங்க வந்து நடைமுறைப்படுத்தல. அப்போ இது வந்து இந்து விரோதமா இல்லையா? அந்த இந்து விரோத மனப்பான்மை உள்ள சேகர் பாபுவை கோவில் நிகழ்ச்சிகள் நான் பார்த்தேனாலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பொதுமக்கள் பார்த்தாலும் எரிச்சல் வரத்தான் செய்யும். அங்கதான் நம்ம வந்து பாரத் மாதா கி ஜெய்னு கோஷம் போடுவோம். ஏன் அப்படின்னா,
நம்மளுடைய தாய் மண்ணு பத்திரமா சுரட்சிதமா பாதுகாப்பா இருந்தால்தான் நம்மளுக்கு நாம இருக்க முடியும், நம்ம குடிமக்களாக இருக்க முடியும். முதல்ல உனக்கு ஒரு நாடுன்னு ஒண்ணு இருக்கணும்பா, அப்போதான் நீ குடிமகனா இருக்க முடியும். குடிமகனா இருந்தா தான் நீ கோவில் வச்சுக்க முடியும், இறை வழிபாடு பண்ண முடியும். அதனால பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது ஒரு இறை கோஷம் தானே தவிர கெட்ட வார்த்தை கிடையாது அப்படிங்கிறது சேகர் பாபுவுக்கு இந்த தேர்தல்ல புரிய வரும். தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, வணக்கம்.